ஓகே, அடுத்தபடி நல்ல தருணம். இப்பொழுது ராபர்ட் படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்வார். எல்லாருக்கும் வணக்கம். ராபர் ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க எங்களோட மாஸ்டர் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ சார் ஃபார் கமிங். தியாகராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அம்பிகா மேம், ராதா மேம், கல்பனா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மெட்ரோ படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல. அப்போ மெட்ரோ படத்தில் வந்து பாண்டி வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அவர் வந்து 2 இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு ஒரு அசோசியேட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, அவர் 6 வருஷம் இருப்பாங்க, அதில் ஒரு 2 வருஷம் வேலை நடக்கும், ஒரு 4 வருஷம் வேலை நடக்கும்ட்டு போயிட்டு ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல, அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டாரு. அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனான்னு தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாம கிட்டத்தட்ட மெட்ரோல இருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமா இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலமா ஒரு இயக்குனராக வருது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்டா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே என்ன ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லுவேன். என்னன்னா, நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி மட்டும் தான் படம் எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, மெட்ரோ ஹிட்டானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னன்னா, ப்ரெஸ்ஸை நம்பி படம் எடுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன், அந்த இஷ்டம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு ப்ரெஸ் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மூலயமா எனக்கு நிறைய வியூவர்ஷிப் கிடைக்குது, நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நான் படம் பண்றேன் ரெகுலரா அப்படின்ட்டு தைரியமா சொல்லுவேன். இதை வந்து கோடியில் ஒருவன்லையும் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்றேன். எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் என்.எஸ். உதயகுமார், அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர். அண்ட் நாங்க வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ற டீம் வந்து டோட்டலாவே ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் டேல ஓஎம்ஆர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நான் ஓஎம்ஆர் பக்கம் ரெகுலரா போவோட வீடு அங்கதான் இருக்கு. போகும்போதெல்லாம் முன்னாடி நிறைய ஸ்நாச்சிங்ஸ் நடந்துட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சிசிடிவி வந்து போட்டா இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினா வந்து சிசிடிவின்றது இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க. அதுலயும் சில டீம் ஒன்று உருவாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ, இதை வந்து ஒரு பிளான் போட்டு, இது ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேங்கோட வழிமுறை, இந்த கிரைம் பண்ற வழிமுறைனா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசா கிடையாது, இப்ப டோட்டலா சிசிடிவி வந்துருச்சு. இருந்தாலும் அதுல வந்து இந்த கிரைமை கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு, அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு தீஃபை பத்தின கதை. தீஃப்னா ஒருத்தவன் போறான், அவன் முகத்தை காட்டாம செயினை ஸ்நாச் பண்ணிட்டு காணாம போயிடுவான். ராபர் வந்து தீஃப் வேற, ராபர் வேற. ராபர் வந்து நின்னு பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான். ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு மெட்ரோலே சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு தீஃபோட கதை, இது ஒரு ராபரோட கதை. இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோஹன், அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரிச்ச கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்போ ஒன்னா ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த படத்தில் நடிச்ச ஜேபி சார் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா ராபர் கேரக்டர் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். இதுல வந்து ஜேபி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது என்னன்னா,
இந்த படத்துல 2 ஓல்ட் மேன் இருப்பாங்க. இந்த ஓல்ட் மேன் தான் அந்த 2 படத்தோட லீட். ஆக்சுவலா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அந்த 2 இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடா வச்சு பண்ணா ஒரு யங் ஹீரோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்துல. அவரு வந்து ரொம்ப சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க. அவரும் பாண்டி சாரும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த காம்பினேஷன்ல நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. ஊரே கலக்கினுகிற ஒரு கேங்கு. அந்த கேங் யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்க நிறைய ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மொமெண்டா இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்ச டேனி அவரும் வந்து சொன்ன, இந்த படத்தோட லீடு வந்து ஒரு கேவலமான கேரக்டர். அவனுக்கு ஒரு வில்ல இருமா, அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நடிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இது ஒரு நல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குறிப்பா வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸ்டண்ட் மகேஷ். அவர் வந்து இந்த ஸ்டண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷாலை வந்து இது பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ஆர்க்கா போகணும், அந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆர்டிஸ்டா தெரியணும்னு ஒரு பிளானு. அதுக்கு அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே, ஒரு நாள் 2 நாள் ஆகிற வேலையே ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே கிளியரா பிளான் பண்ணி அவங்க டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் டே அவங்க ரோப்ல வந்து ஷி ஹாஸ் டு ஃப்ளை ஃபார் லைக் 40-50 ஃபீட்ஸ் பறந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வர முடியல. அவங்களுக்கும் எங்க இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் பாரதி நண்பர், அவரும் இந்த படத்துல ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் படத்தோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன், அவரு என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான் வயலன்ஸ்லயும் அவரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்க அண்ணனா இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நானும் எடிட்டர் தான், அதனால எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவரு என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டரா என்ன போட்டு நான் ஒரு அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன். ஸோ அதனால அதுக்கான ஒரு இது அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சத்யா வந்து மெட்ரோல ஒரு கேரக்டரா பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டா இருந்தது. நிறைய எழுதுனீங்க, நல்ல பாராட்டு கிடைச்சது. ஆனாலுமே எப்ப மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், பறி போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாம இருந்தது. ஏன்னா நாங்களும் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம். ஆனா சத்யா வந்து சினிமா தான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு அவன் டெடிகேட்டிவா அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில நடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த தேடலோட ரீசன் தான். அந்த தேடல் இன்னைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து இந்த படத்துல ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணேன் நான். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், அது ரோட்ல சகதியில எங்க வேணாலும் கடந்து, அது வந்து ஹார்ட் கோர் கொரில்லா மேக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு எல்லாம் எடிட் டேபிள்ல வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி அடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா மெட்ரோல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் படமே சென்சார்ல ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த படத்துல அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாம ரிலீஸ் வரைக்கும் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஒரு ஹானஸ்டான படமா இருந்தா அதை வந்து பெட்டிங்ன்ற பேர்ல அழிக்காம அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பா வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமா ஓடிடியில மட்டும் இல்ல தியேட்டர்லயும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்துல பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனையும் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சீக்கிரமா நல்ல படம் பண்ணுங்க, வெயிட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்துல வந்து கோரியோகிராஃபரா இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இபியா இருந்த சிவகுமார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
மற்றபடி சொல்லணும்னா இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ அது அந்த அப்படியே தான் நாங்கள் இதை நாங்கள் கொண்டு வரோம் ஹானஸ்டா. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம விமன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். என்னைக்குமே ஆதிக்கம் என்பது ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு விக்டிம் பேஸ்ட் ஆதிக்கம் நடக்கும். என்னன்னா ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நடந்து போவோம், அந்த பொண்ணை போய் இவங்க ஸ்நாட்ச் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா, இவ்வளவு செயின் போட்டு போகலாமாமா, ரோட்ல ஒரு பொண்ணு இப்படி போகக்கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டிம் பக்கமே அந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிக்குதோ சமுதாயம் அன்னில இருந்து ஒரு நல்ல ஷேப் எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம். எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்தணும், இல்ல அவங்கள வந்து களை எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் இதோட ரிசல்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா அது ரோட்ல நடந்தாலும் சரி, வீட்டுல நடந்தாலும் சரி. ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை, கிரைம் ஆதிக்கத்தை, அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமா சக்சஸ் மீட்லையும் மீட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.